அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கன்னியாகுமரியில் காரைக்குடி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதாவது சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து காரைக்குடி போகிற வழியில் அவருக்கு வந்து மிக பிரம்மாண்டமான மக்கள் வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அதாவது அனுமதி அளித்த நேரத்தில் அவர் அங்கு செல்லக்கூடிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த இடத்துக்கு சென்றுட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் வேட்பாளருடைய கையை பிடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் கையசிட்டு அப்படியே வந்துட்டார். அதுக்காக வந்து நேற்று கன்னியாகுமரியில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் காரைக்குடி மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அந்த தருணத்தில் பேசுனது அனைவருடைய இதுலேயும் வந்து ஒரு இதயத்தில் போய் தொட்டது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் நலத்திட்டங்கள் தங்களுடைய வீட்டுக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பானதை கொடுத்துருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கே வந்து சேருங்கிறதெல்லாம் உண்மையாலுமே பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நிறைய மக்கள் வந்து முடியாமல் இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அவங்களால வந்து தேவைக்கு வந்து போக முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டு வாசல்லையே இந்த மாதிரி திட்டங்கள் வந்து சேரும்போது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம் தான் இது. இடைத்தரகர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமிஷன் வாங்கிட்டு செய்யக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எளிய மக்களாக இருப்பாங்க, அவங்க போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல புரோக்கருக்கு கமிஷன் கொடுத்தாதான் லஞ்சம் அப்படிங்கிறதும் போகுது, புரோக்கருக்கான கமிஷனும் போகுது. இது போல் விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இந்த இது மூலிமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் வந்து கன்னியாகுமரி போகும்போது சைக்கிளில் பயணம் போல இருக்கும் கொஞ்சம் தூரம். பவுன்சர் எல்லாம் கொஞ்சம் டிவியில் மீடியாக்களில் இதாக பேசுகிறாங்க. இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத வந்து எங்கே போனாலும் அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆதரவாக இடத்துல பார்க்குறோம். அது கன்னியாகுமரி மக்கள் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது அவருடைய மக்களுடைய கூட்டம் உடைய கடலாக இது கடல் அலையா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கூட்டங்கள் வந்து கல் போட்டால் கூட கல்லுக்கு கீழே விழுகாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கூட்டங்கள் வந்து ஒரு விஜய்க்கான பாதுகாப்பு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. பெரம்பூரில் செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு போல இங்கேயும் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சிறப்பாக வந்து அவருடைய பேச்சை நல்ல ஒரு மக்களுக்கு எப்படி சென்றடையக்கூடிய வகையில் அது வந்து அந்த ஸ்பீச் இருந்துச்சு. அதில் திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான திட்டங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களாக வந்து இவர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆதார் கார்டை போலவே தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் கொடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா கார்டில் வந்து நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது மக்களை வந்து சேரும். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து வகையான இதுவும் வந்து அதுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது விஷயம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு அதிகாரிகிட்ட நம்ம செல்லும்போது ஒரு மணியார்கிட்டே போகிறோம், ஒரு ஆர்ஐகிட்ட போகிறோம், ஒரு தாசில்தார்கிட்ட போகிறோம் அப்படின்னா பட்டாசிட்டம் மாற்ற போகிறோம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் கண்டிப்பாக அரசு அலுவலர்களுக்கு மக்கள் போய் தான் ஆகணும். அப்படி போகக்கூடிய சூழலில் இந்த பேப்பரில் அந்த பேப்பரில் அது டாக்குமெண்ட் சரியில்லை, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, இப்படியான விஷயங்களை சொல்லி சொல்லி அதிகாரிகள் மக்களை அலைக்கழிக்கிறாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் இந்த ஒரு கார்டை கொண்டாடுறதா வந்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து லஞ்சம் புழங்குது அதிகமாக. அந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு நேரடியாக இந்த மாதிரி ஒரு கார்டு சிஸ்டமும் கொண்டாடுறாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க, டப்பு தேவை, அதனால தான் வந்து டாக்குமெண்ட் சரியில்லைன்னு மக்களால் கடிக்கிறாங்கங்கிற மாதிரி விமர்சனமும் வைத்திருந்தார். தமிழ்நாட்டை ஏஐ அண்ட் டிஜிட்டல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்குவோம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதற்கான ஏஐ சிட்டிஸாக எதை கொண்டு வராங்க அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி ஆகிய நகரங்களில் வந்து ஏஐ சிட்டிஸ்க்கா அங்கே வந்து 1000 சென்டர்ஸை வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக உருவாக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இது இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் ஒரு முன்னேறிய நாடாக தான் இருக்குது. இங்கே வந்து படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய இளைஞர்களாக இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. உள்நாட்டிலேயே வேலையை உருவாக்கும் விதமாக இந்த அறிவிப்பானது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களை சென்றடையுதா, மக்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தெரியுதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேள்விக்குறி தான். இவங்க வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து கொடுத்துட்றாங்க, பட்ஜெட் தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான். அதை கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பீப்புளுமே தெரிஞ்சிக்க முடியாத நிலை தான் இருக்குது. அதாவது அரசியல்வாதிகள் அறிவிக்கிறாங்க, அவங்களோடவே அந்த விஷயம் முடிஞ்சிருது. அந்த திட்டங்களுக்கான நிதிகள்
எங்கே போய் சேருது, யாருக்கிட்ட எவ்வளோ வந்து நிதி இருக்குது, எங்கே போய் யார் எதை பயன்படுத்துகிறாங்க, மக்களுக்கு இந்த நிதியானது போகுதா, எவ்வளோ சதவீதம் போகுது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியறதில்ல. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ மக்களுக்கான அந்த கிளியர் கட்டாக எல்லா விஷயமே தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் இதுக்கு இவ்வளோ செலவாக இருக்குன்னா அந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை கரெக்டாக போய் சேரும். அந்த விஷயத்தில் இவங்க அதுக்கான டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் மறைமுகமாக செய்யும்போது அது வந்து எதுவுமே மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேராதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. கிளியர் கட்டாக நாங்கள் வந்தால் மக்கள் இதற்கான இதை வந்து சொல்லலாம், அவங்களும் வந்து தெரிஞ்சு வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ஒரு எல்லா விஷயமும் தெரியணுங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. இது அனைத்துமே வந்து ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மை வெற்றி தமிழ்நாடு .in அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட ஆமாம் 10,000 பேர் ஒரு கையொப்பமிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சட்டசபையிலேயே விவாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறாரு. 5 லட்சம் பேர் வந்து கையொப்பமிட்டு ஒரு மனு சட்டசபைக்கு வருது அப்படின்னா அதுக்கு அன்று நாள் பூரா அதுக்காகவே தனியாக ஒத்திவைக்கப்பட்டு அந்த மனு மீதான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று அதுக்கான தீர்வுகள் சொல்லப்படும் அப்படிங்கிற இதையும் வந்து சொல்லிக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியிலையுமே இதுவரைக்கும் 75 ஆண்டு கால ஆட்சியில் இது மாதிரியான திட்டங்கள் எதுலேயுமே இல்லை. நண்பர் சொன்னது போல் வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை தர்ற அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது வரவு செலவு கணக்கு நம்ம வீட்லேயும் சரி கடையிலேயும் சரி மற்ற எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரு வரவு செலவு கணக்கு என்பது வெளிப்படையாக இருக்கும். இது ஏன் மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் ஏன் வெளிப்படையாக சொல்வதில்லை? இதை வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. திமுக அரசாங்கம் அமைச்சதற்கு பிறகு 10.5 லட்சம் கோடி வந்து அதற்கும் மேலாக கடனில் இருக்குது தமிழகம் அப்படிங்கிற மாதிரி போட்டு எடுத்திருக்காரு. இந்த விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ கடன் ஆகுது, அடுத்த வந்து ஆட்சி அமைக்கக்கூடியவங்க எப்படி இதை வந்து சரி கட்டுவாங்க, இதெல்லாம் கடன் கட்டுறக்கே வாய்ப்பு இல்லை, அரசு கஜானாவில் பணம் அப்படிங்கிறதே இல்லை, அப்போ எப்படி அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்க முடியும், ஒரு நல திட்ட பணிகளை எப்படி இவங்கெல்லாம் செயல்படுத்த முடியும், வரக்கூடிய வருமானமே கஜானாவில் பத்தாமல் இருக்கும்போது எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வி வந்து கேட்குறேன். அப்படி என்ன அப்படின்னா இது அனைத்திற்குமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியுங்கிற அப்படியே விஜய் அவர்கள். இது சாத்தியம்தான். ஏன்னா திருடாமல் இருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் போய் சேரும். அதே மாதிரி அரசாங்கம் நிதி பற்றாக்குறை இல்லாமல் கொண்டு போக முடியும். மக்கள்கிட்ட வாங்குகிற வரிப்பணத்தை சரியாக செலவினம் செய்தால் மக்களுக்கான அந்த அனைத்து நலத்திட்டங்களும் போய் சேரும், அந்த நிதிநிலையும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது அனைத்துமே புரிதல் இல்லாமல் இந்த ஆட்சி வந்து அடுத்தது வந்து அந்த ஆட்சி வந்து இந்த 2 ஆட்சியும் சேர்ந்து வாங்கக்கூடிய கடன்களை எந்த ஆட்சி வந்தாலும் கட்ட முடியாதுங்கிறனுடைய மக்களுடைய மனநிலை தப்பு அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா இப்போது 2 கட்சியும் ஆட்சி பண்ணிட்டாங்க, இவங்களாலேயே முடியலப்பா, அவங்க புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்து என்ன செய்வாருங்கிற அந்த பொதுவான கருத்து வைக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த ஒரு பதில். எங்களுடைய ட்ராக்கே தனி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 2 ஆட்சிகளும் வந்து மாறி மாறி மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ச்சியாக. நாங்கள் வந்தோம்னா மக்களுக்கான வரிப்பணத்தை எப்படி செலவு செய்யணுங்கிறது, மக்களுக்கான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கொண்டு போகணும், அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை வந்து டிரான்ஸ்பரன்சியாக மக்கள்கிட்ட வைக்கும்போது அது அனைத்துமே சரி செய்யப்படும், எந்த இடத்துலையும் தவறுகள் நடக்காதுங்கிற மாதிரி வந்து அடித்து சொல்லியிருக்காரு திரு விஜய் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஆட்சி நடத்தும் போது 2 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கி வந்து 10.5 லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்குது, 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல இது ஒரு கடன் வாங்குறதே ஒரு தவறு, இது கடன் வாங்கினதில் வேறு நான் இவ்வளோதான் வாங்கினேன் நீ அவ்வளோதான் வாங்கின அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு பெரும் வேறு பீதிக்கிறாங்கிறது இதை விட வெக்கக்காடான ஒரு விஷயம் நம் தமிழ்நாட்டில் தவிர வேறு எங்கேயுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும். விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 30% இதுவரை கமிஷன் போதை வந்து விஜய் அவர்கள் தெரிவிச்சுக்கிறார். இதை வந்து சரி பண்ணாலே ஒரு திறமையான ஒரு ஆட்சியை வந்து நம்ம கொடுத்துட முடியும், ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி இது வரைக்கும் எந்த அமைச்சர்களாவது அதுக்கான பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே திருட்டு பைய அப்படிங்கிறது இதுலேருந்தே அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறது நம்ம புரியுது.
அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேர்தல் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து உண்மைதான். மக்களுடைய புரட்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இவருக்கு வரக்கூடிய அந்த ஆதரவு, மக்களுடைய அந்த அலைகடலான கூட்டம் அப்படிங்கிறது அனைத்துமே ஓட்டாகத்தான் மாறும். இதெல்லாமே வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க. ஓட்டா விழுகாது, அதை பண்ணாது, இதை கட்டாயமாக இவருக்கு வரக்கூடிய இதில் கூட்டத்தில் வந்து ஏகப்பட்ட ஓட்டுகள் அப்படிங்கிறது இவர் கண்டிப்பாக விழுகும். பயங்கரமான வித்தியாசத்துடன் தான் இவர் வெற்றி பெறுவார். விசில் புரட்சி வெல்லும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் மாற்றமில்லை. மாற்றத்திற்கான அரசியல் தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரசாதத்துக்கு போகும்போது ஒரு குழந்தையை தூக்கி அந்த பையனை தூக்கி மேலே அதாவது கழுத்தில் நம்மளாம் அப்பாக்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைவன் இப்படியே ஒரு யாரோ ஒரு குழந்தை வந்து வைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி எந்த ஒரு தலைவனும் பார்க்க மாட்டாங்க. குழந்தை வந்து அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது. அவரை வந்து தன்னுடைய ஒரு பிள்ளையாக கூட கருதி அவரை மேலே தூக்கிச்சு ஒரு அழகு பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தான். இதை காப்பி அடித்து நம்ம உதயநிதி அதை பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா. ரொம்ப ஏப்பா காப்பி அடிக்கிறதுக்கு எது இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ம விர்ச்சுவல் வாரிசு போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. அந்த காப்பி அடிக்கிறதுனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லிட்டு தினந்தனமும் குழந்தையை தூக்குற மாதிரிலாம் வந்து சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. புரிஞ்சுக்குவாங்க யார் என்ன மக்களுக்கு செய்வாங்க, வந்தால் யார் என்ன செய்ய மாட்டாங்கங்கிற தெளிவு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குது. ஒன்று, பெண்களுடைய வாக்கு அனைத்துமே பெருவாரியாக விஜய் அவர்களுக்கு விழுகக்கூடியது இருக்குது. மாற்றத்தை நோக்கி இருக்கவங்களும் வந்து விஜய் அவர்களை தான் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கான அந்த விசில் சின்னத்திற்கு தான் வாக்களிப்பாங்க. நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து என்ன வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி வந்து ஓட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக செய்யுங்கள். இது வந்து அடுத்த தலைமுறைக்கான தேர்தல். வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அனைத்துமே உண்மையாலுமே ஒரு நல்ல தலைவரால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சொல்ல முடியுங்கிறது நமக்கு புரிதலாக இருக்குது. பழைய ஆட்சியாளர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதி கொடுத்தா படிக்க தெரியாது, அதில் கீழே தமிழில் எழுதி கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்த்து அதையும் காப்பி அடிச்சு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கேண்டிடேட் தான் வந்து மற்ற ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு புரட்சி சர்க்கார் படத்தில் வந்து ஒரு அந்த விஷயத்தை வச்சுருப்பார். அதே போல தான் இப்போ அவர் நிறுத்திக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களும் அனைவருமே பயங்கர ஒரு டீசெண்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. அதாவது படித்தவர்கள் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முன்னாள் சொல்லியிருந்தாங்க. அதற்கான இந்த தேர்தல் களம் 2026 வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சொந்தமாக கார் கூட இல்லையாமா. இதெல்லாம் வந்து இப்போ உருட்டுறீங்க, இப்படியுமே உருட்டுவீங்க, சொந்தமாக கார் இல்லை வாட்ச் இல்லை அப்படின்லாம் சொன்ன மக்கள் இன்னுமா ஏமாற்ற முடியும். மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் விசில் புரட்சி அப்படின்னு சொல்கிறாரு. இது கண்டிப்பாக வந்து 26 தேர்தலில் மிகப்பெரிய இமாலய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.